சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்லத்த, மனுஷங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும் நாம நினைக்கிறோம். ஆனா ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் சில நேரத்துல பிரச்சனை தான் போல இருக்குது. ஈசே, நீ என்னதான் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நாராயண நாராயண. நாரதர் கழகம் எப்பயும் நன்மையில தான் முடியும். அது மாதிரி நான் எடுத்து வைக்கிற பிரச்சனை எல்லாமே நல்லபடியா தான் முடியும். என்னம்மா? அம்மா, என்னம்மா சிரிக்கிற? சிரிக்காதம்மா. சிரிக்கல. அப்புறமா சித்தப்ப கூட்டு கண்டிச்சு விட்டுருமா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சின்னையா, சும்மா இருங்க. அத்தை, நீங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. சின்னையா அத சொல்லாம நீங்க சங்கடப்படுற விஷயமா சொல்லிட்டு இருக்காரு. சந்தோஷமான விஷயமா? என்னது? அதானே, அப்படி எதுவும் நடந்ததா எனக்கு ஒண்ணும் தெரியலையம்மா. ஏதோ சந்தோஷமான விஷயமா? சும்மா இருங்க. அத்தை, என் மாமா ஆசைப்பட்டதும் நீங்க என்னைக்காவது நடந்துராதான்னு நினைச்சு ஏங்கிட்டு இருந்ததும் இன்னைக்கு வெற்றிகரமா நடந்துருச்சு. அப்படியா? என்னது? ஆமா அத்தை, சின்னையா இன்னைக்கு நல்லபடியா கலெக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படியா ஈஸ்வரி? அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா எழுதி கொண்டு வந்திருக்காரு. நீ கரெக்டா தான் சொல்லிருக்க. நிஜமாவே இதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும். இது பாரு அழகு, நீ வாழ்க்கையில முதல்ல ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கேனா அது இதுதான். அப்படின்னா நான் நம்ம ஈஸ்வரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுமா? சின்னையா சும்மா சரி அழகு, இங்க வா. அம்மா. செல்லம், இங்க பாரு, இந்த மாதிரி விளையாடிக்கிட்டே இருக்காம இதே மாதிரி கண்டினியூஸா மார்க்கெட்டுக்கு போ. கணக்கெல்லாம் ஒழுங்கா கரெக்டா எழுது. ஆனா அம்மா, கணக்கெல்லாம் நான் எழுதலம்மா. என் கூட பிரியாணி வர்றான். நான் சொல்ல சொல்ல அவன் தாம்மா கணக்கெல்லாம் எழுதுறான். சரிடா, இருக்கட்டும், நல்லது தானே. அவன் உதவியா இருக்கானா அவனை கூடவே நீ வச்சுக்கோ. இப்பதாண்டா உன் அப்பா ஆசைப்படி நீ நடந்துக்கிற. இதே மாதிரி உன் வாழ்க்கை முழுக்க நீ முன்னேறி போயிட்டே இருக்கணும். அத்தை, கூடிய சீக்கிரம் சின்னையா நம்ம கம்பெனிய பாத்துக்கிற லெவலுக்கு வந்துருவாரு. நீங்க பாருங்க. ஆமா ஆமா, டைம் ஆயிடுச்சு. சரி, நீ அழக கூட்டிட்டு கிளம்பு. அழக பாத்துக்கிறதுக்கு ஈஸ்வரி இருக்கிற மாதிரி என்ன பாத்துக்கதான் அபி இருக்காளே. சரிங்க அத்தை. சரிம்மா, நீ படுத்துங்க. அபிமா பாத்துக்க, நாங்க வர்றோம். சின்னையா உங்களுக்கு ஆமா ஐயம்மா, நான் இங்கே உன் கூட அப்படியே படுத்துக்கிட்டுமா? என்ன? ஏண்டா? இல்லம்மா, எப்படியும் சித்தப்பா பத்தி நான் உங்ககிட்ட பேசினதுக்கு ஈஸி என்னைய கண்டிப்பா திட்டுவாமா. அப்படியா? என்ன ஈஸ்வரி, என் பையனை திட்டுவியா? ஐயோ, போய் போய் போய். நான் ஏன் அத்தை சின்னையாவை திட்டுறேன்? ஏன் சின்னையா, நான் என்னைக்காவது உங்களை திட்டிருக்கேனா? நீங்க எதுக்கு அத்தை கிட்ட இல்லாதது போலாததெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அத்தை குட் நைட். அத்தை அபி குட் நைட். சின்னையா போலாம். சின்னையா அம்மா, நான் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் ஐயோ அம்மா என்னைய காப்பாத்து அப்படின்னு ஏதாவது சத்தம் மயம் உன்னைய கூப்பிடுற மாதிரி கேட்டுச்சுன்னா தயவு செஞ்சு மாத்திரை போட்டுட்டு தூக்கிட்டு மட்டும் சொல்லிடாதமா. கிடுக்கிட்டு வந்து என்னைய பாத்துரு. நம்ம போலாம் சின்னையா. அபி தூங்கிறாத உடனே சத்த கட்ட ஓடி வந்துரு. ஐயோ, இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஐயோப்பா, ஐயோப்பா, ஈசே, நீ காத்துலயே அப்படியே பறந்து பறந்து அடிப்ப. என் உடம்பு தாங்காது, விட்டு. ஐயோ வலிக்குது வலிக்குது. அத்தை கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாம எல்லாத்தையும் அவங்க கிட்ட போட்டு கொடுத்துட்டு இப்ப உடம்பு தாங்காது நடிக்கிறீங்களா நீங்க? நான் உன்னை என்னடி மாட்டி விட்டேன்? என்ன மாட்டி விட்டீங்களா? சக்தி சார் கோவப்பட்டதை சொன்னது மட்டும் இல்லாம அது கூடவே போனஸ் மாதிரி நான் உங்களை திட்டுறதையும் போட்டு கொடுக்குறீங்களா? உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஐயோ, என்ன பண்ண போற? உங்களை ஐயோ, வேணாம் 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 சின்னையா நில்லுங்க. வேண்டாம் சின்னையா நில்லுங்க. சொல்லிட்டே இருக்கேன்ல, நில்லுங்க சின்னையா. வரத வரத. அம்மா அம்மா, ஓடுறீங்க ஓடுறீங்க. ஈசே, ஓ சின்னையா, மரியாதையா சொல்றேன், விட்டுறியே? விட மாட்டேன். விட மாட்டேல? இல்ல. விட மாட்டியா? விடவே மாட்டேன். சொல்றேன்ல, விட்டுருன்னு. இல்ல. எப்ப ஆளு விடு. சின்னையா.
இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? இருங்க வரேன். அம்மா ஐயோ ஈசு ஐயோப்பா அம்மா வாங்க. ஐயோ ஈசு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் உன் சின்னையா தன் அம்மாவிடம் ஏதோ ஒரு உண்மையை உளறி கொட்டியதால் உன் புருஷன் என்பதால் என்னை மன்னித்து விடுமாறு வேண்டிக் கொள்கிறேன் ஈசு. ஆகவே அருள் புரிவாய் ஈஸ்வரியே, அருள் புரிவாய். ஏ ஈசு கள்ளி, உனக்கு சிரிப்பு வருதுல்ல? சிரிக்கிறல்ல? அம்மா ஈஸ்வரி சிரிச்சிட்டாமா? இங்க பாருங்க, கத்தாதீங்க. கத்துனா குத்திடுவேன். நீ குத்துனா நான் கத்துவேன். யோ சின்னையா, உட்காருங்க. நல்லா இருக்கு ஈசு. அம்மா கிட்ட என்னால பொய் சொல்ல முடியாதுன்னு உனக்கே தெரியாதா? அதனாலதான் சித்தப்பு விஷயத்த நான் அம்மா கிட்ட உளறிட்டேன். என்ன தப்பா நினைச்சுக்காத. இனிமேல நான் அம்மாட்ட இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், சரியா? உங்களை தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு சின்னையா? உண்மையை சொன்னதுக்கு யாராவது தப்பா நினைப்பாங்களா? ஆனா ஒண்ணு, நீங்க அத்தை கிட்ட பொய் சொல்ல வேண்டாம். சந்தர்ப்ப சூழ்நிலைய பொறுத்து நீங்க உண்மையை மறைச்சுதான் ஆகணும் சின்னையா.